மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொளியில ஓரின சேர்க்கையாளர்களின் உலக இமாம் என்று சொல்லப்படுகின்ற முஹ்சின் என்று அழைக்கப்படுகின்ற அவர்களுடைய இமாம் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து, இவர் யாரு, எதனால தன்னை இமாமாக்கி கொண்டாரு, இவர் யாருக்கு வழிகாட்டி, இவருக்கு என்ன நடந்த, யார் இவரை டார்கெட் பண்ணாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொளியில நான் உங்களோட கதைக்க போறேன். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, யார் இந்த இமாம், யாருக்கு இமாம் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? உலக அரங்குல முதல் முறையாக வரலாறுல ஓரின சேர்க்கையாளர்களுக்கு இமாமாக பிரகடனப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்தவர் சவுத் ஆப்பிரிக்கா நாட்டைச் சேர்ந்த முஹ்சின் ஹென்ரிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற 58 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர். இவர் வந்து சனிக்கிழமை மாலையாகும் போது ஒரு கார்ல பயணமாகி கொண்டிருக்கிற நேரத்துல இனம் தெரியாத ஆயுதம் தாங்கிய 2 நபர்கள் வந்து குறுக்கே காரை நிறுத்தி சரமாரியாக சுட்டதுல பொட்டுன்னு அந்த இடத்திலே அவர் செத்து போற மாதிரி சம்பவம் நடந்து முடிஞ்சாச்சு. போலீசார் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறோம், எந்த தடயங்களும் இல்லை, யாரு கொண்டாங்க, எதுக்கு கொண்டாங்கன்னு எந்த ஒரு விஷயமும் இதுவரைக்கும் தெரியாது, ஆனால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அதுவும் சிசிடிவி காணொளிகள் மூலம் ஏதாவது தடயங்கள் இருக்குமா என்ற விஷயம் மட்டும்தான் இப்போதைக்கு பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சவுத் ஆப்பிரிக்கா போலீஸ் தரப்பு சொல்லியிருக்குது. இந்த ஒரு விஷயம் குறித்து ஓரினை சேர்க்கையாளர்களுடைய உலக அமைப்பினுடைய சங்கம், உலக அமைப்பு இதுக்கான கண்டனத்தை தெரிவிச்சிருக்குது. காரணம், அவர்களுடைய இமாம் இல்லையா? இமாம் என்ற வார்த்தை எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்மாதிரி மிக்கவர். அவருடைய வார்த்தையிலிருந்து, நடத்தையிலிருந்து அனைவரும் அவரை முன்மாதிரி மிக்க மனிதராக பார்ப்பாங்க, அவர் வழிகாட்டியாக இருப்பார் என்பதுதான் இமாம் என்ற வார்த்தைக்கான அடையாளம். நபிமார்கள் கூட இமாம் என்ற வார்த்தையை வச்சுதான் பிரார்த்தனைகள் செய்வாங்க. எம்மை முத்தகீன்களுக்கு, இறைச்சம் உள்ளவர்களுக்கு இமாமாக ஆக்குவாயாக. அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு பொசிஷன் தான் இமாம் என்பது. இந்த மனிதர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த சங்கத்துக்கு அல்லது இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு முன்மாதிரி மிக்க ஒரு இமாமாக வாழ்ந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1996ஆம் ஆண்டிலிருந்து இவர் ஓரினை சேர்க்கையாளர்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்து அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சமூக ஆர்வலராக இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த மனிதர் யாரு அப்படின்னு தேடி பார்த்ததுல சவுத் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து 1996ஆம் ஆண்டே தன்னுடைய பால் நிலையை அறிவிச்சதுல இருந்து இவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்வேறு பிரச்சாரங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பள்ளியை கட்டி அந்த பள்ளியில ஓரின சேர்க்கை எவ்வளவு புனிதமானது, அது செய்யறதுல நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, அதை எப்படி கூச்சம் இல்லாம, சங்கடம் இல்லாம, மன உளைச்சல் இல்லாம செய்து கொள்ளலாம் என்ற பல்வேறு பிரச்சாரங்களை ஓரின சேர்க்கையாளர்களுக்கு அவர் வந்து மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கராகவும் இருந்ததாக சொல்லப்படுது. கோவிட் வந்ததுனால பிசிக்கலா அதை செய்ய முடியாது என்று மிகப்பெரிய மன உளைச்சல் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதுக்கு மாற்று வழியாக இணையங்கள் அவருடைய பிரச்சாரங்களை செய்தார் அப்படின்ற ஒரு விஷயமும் அவருடைய முகநூல் பக்கங்கள்ல பார்க்க முடிஞ்சிச்சு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பள்ளி வாயில்ல ஆதரவு இல்லாமல் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுகிறவங்களை பராமரிப்பதற்கான பாதுகாப்பு வழங்குகின்ற ஒரு ஸ்தலமாக பள்ளி வாயிலை இவர் பயன்படுத்தி வந்திருக்கிறாரு. இப்படி இருக்கிற காலகட்டத்துல 2011ஆம் ஆண்டாகும் பொழுதோ பிரான்ஸ்ல வந்து ஓரின சேர்க்கையாளர்கள், முஸ்லிம்களாகிய ஓரின சேர்க்கையாளர்கள் அங்க இருக்கின்ற கிறிஸ்துவ மதத்தின் ஓரின சேர்க்கையாளர்களோட சேர்ந்து பயணிப்பதோட அவங்க தனியாக முஸ்லிம்களுக்கான ஒரு அமைப்பாக இயங்குவதற்கான ஒரு மாநாடு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அதை துவங்குவதற்கான ஒரு மாநாடு. அந்த மாநாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு அதிதியாக வரவழைக்கப்பட்டவர் தான் இந்த முஹ்சின். இவர் அங்க போய் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்வேறு கருத்துக்களை முன் வச்சாரு. அதுல ஒன்று, தனியா முஸ்லிம்களுக்கான ஒரு அமைப்பாக நீங்க இயங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தினத்தோட, முஸ்லிம்கள் இவங்களை புறக்கணிக்கிறாங்களே, இவங்க முஸ்லிம்கள் இல்லை என்று சீல் குத்துறாங்களே அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கிருந்த ஓரின சேர்க்கையாளர்கள் கேட்டிருந்தாங்க. அதற்கு இவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நீங்க சங்கடப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இஸ்லாம் ஒரு நாளும் ஓரின சேர்க்கையை வெறுத்தது கிடையாது. ஓரின சேர்க்கை என்பது எமது சுதந்திரம், எமது உணர்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நீங்க ஹஜ்ஜி செய்யலாம், தொழலாம், குர்ஆன் ஓதலாம், நோன்பு பிடிக்கலாம், ஹிஜாபை அணிந்து கொள்ளலாம். அதே நேரத்துல ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டே ஓரின சேர்க்கையை நீங்க மெயின்டைன் பண்ணலாம். இதுக்கு நீங்க சங்கடப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லி இருந்தாரு. இவர் வந்து இந்த ஒரு இதுக்குள்ள எப்படி வந்தார் அப்படின்னு ஒரு கதையை அவர் சொல்லி இருந்தாரு. நான் சிறு வயதுல வந்து ஒரு பெண் குழந்தையாக பிறந்தவன். நான் ஒரு பெண்ணை மிக்க ஒரு குழந்தையாக வாழ்ந்தேன். 20 வருஷம் வரைக்கும் எனது குடும்பத்தால
வார்த்தைகளாக, உளவியல் ரீதியாக, உடல் ரீதியாக பல்வேறு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டது. இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படா வெளியே வரா அப்படின்னு நான் யோசிக்கிற ஒவ்வொரு கணமும் நான் குடும்பத்துல பார்த்த ஒரு விஷயம் தான். ஆண் குழந்தைகளை ரொம்ப மதிக்கிறாங்க. அதுல மூத்த குழந்தையாக இருந்தால் ரொம்ப கண்ணியமாக தந்தையோட அந்தஸ்தை வச்சு பார்க்கறாங்க. அப்படியாக இருந்தா இந்த பிரச்சனையில் நான் வெளியே வரதாக இருந்தால், இந்த நிந்தனையிலிருந்து நான் வெளியே வரதாக இருந்தால், நான் ஒரு ஆணாக மாறினால் என் பிரச்சனைகள் முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைச்சதுனால எனக்கு சரியான வழிகாட்டல் கிடைச்சது. நான் ஒரு ஆணாக மாறிக்கொண்டதுக்கு பின்னால் அனைவரும் என்னை மதிக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது. எனவே இது ஒரு அவசியமான, ஒரு மனிதன் ஒரு பிரச்சனை வெளியில் வருவதற்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்ற ஒரு விஷயத்தை அந்த மீட்டிங்ல அவர் சொல்லி இருந்தாரு. அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணினவர் தான் ஜாஹித் என்று சொல்லப்படுகின்ற ஒரு PhD மாணவன் என்று சொல்லப்படுது. இவர் ஒரு ஓரின சேர்க்கையாளர். பிரான்ஸ்ல அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணின இவர் தான் சொல்லப்படுது. இவருடைய PhD-யினுடைய எதை மையமாக வச்சு அவர் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமும் ஓரின சேர்க்கையும் அப்படின்றதன் அவருடைய கருப்பொருளாக இருந்திருக்குது. அதுல அவர் 2 விஷயத்த சொல்றாரு. ஒன்று, ரசூலோட வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு பெண் ஆணாக மாறுறது அல்லது ஒரு ஆண் பெண்ணாக மாறி வாழ்றது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்துச்சு. ரசூலா அவங்கள ஒதுக்கவும் இல்லை, கொல்லவும் இல்லை, முடியுமாக இருந்தா செஞ்சிருப்பாங்க. அது செஞ்சதாக இந்த வரலாற்று தடயங்களும் இல்லை. எனவே ரசூலுல்லாஹ் இது போன்றவங்களையும் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அதனால எங்களையும் இந்த சமூகம் அங்கீகரிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இவர் சொல்றது அப்பட்டமான அபத்தமான ஒரு பொய் என்பதுதான் உண்மை. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, முஹன்னஸ் என்று சொல்லப்படுகின்றவங்க ஒரு ஆண் பெண்ணாக நடித்தல், பெண்ணாக பேசுவது, பெண்ணாக ஆடை அணிவது, பெண்ணாக நடந்து கொள்வது, இது சான்றவர்களை, இது போன்றவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க, சமூகத்துக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. சில ஹதீஸ்கள் மூலம் நமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாடு கடத்தியதாகவும் சொல்லப்படுது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்துல நாடு கடத்தியதாகவும் அதே போல அவர்கள் சிறை பிடித்ததாகவும் சொல்லப்படுது. எனவே இவர் சொல்லுகிற நியாயங்கள் எதுவும் உண்மைக்கு புறமானது, இஸ்லாத்திற்கும் இது போன்ற சித்தாந்தத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்ற ஒரு விஷயத்தினை மீசான் டிவி ஆழமாக பதிவு செய்ய விரும்புது. அடுத்த ஒரு விஷயம் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, சூரத்துல் அராஃப்ல 80-82 வரைக்குமான ஆயத்துக்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் பற்றி பேசியிருக்குது. எனவே அந்த ஆயத்துக்கள்ல அவர்களுடைய கலாச்சாரம் என்றுதான் சொல்லப்படுதே தவிர அவர்களை தண்டிச்சதாகவோ, அவர்களை நிந்தித்ததாகவோ, அவர்களை வெறுத்ததாக சொல்லப்படல. எனவே அது அவர்களுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள். அவர்களை தண்டித்தது என்று வருகின்ற ஆயத்துக்கள் எல்லாமே வேறு பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டார்களே தவிர இந்த ஓரினை சேர்க்கையாக தண்டிக்கப்படல என்ற ஒரு வியாக்கியானமும் சொல்லியிருந்தாரு. நிச்சயமாக இது முற்றும் முழுதுமான மறுதளிக்க வேண்டிய கருத்தாக மீசான் டிவி பார்க்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தில் ஒரு சாரார் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டாங்க. இவங்களை விமர்சிச்சும் மட்டுமல்ல, இவர்களுக்கான உச்சபட்ச தண்டனையும் உலகத்தில் இறைவன் கொடுத்ததாக சூரத்துல் ஹிஜ்ர் 74வது வசனம் சொல்லுது. அவர்களை மேலே தூக்கி மேல்புறத்தை கீழ்ப்புறமாக ஆக்கினோம். அது மட்டுமல்ல, கல் மழையை கொண்டும் அவர்களை நிந்தித்தோம், வேதனை செய்தோம் என்று குர்ஆன் சொல்லுது. எனவே உலகத்தில் அங்கீகரிக்கப்படாத மனித விழுமியங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பாவமாகத்தான் இஸ்லாம் இதை பார்த்திருக்கிறது. எனவே இவருடைய நியாயங்கள் எதுவுமே நியாயமானது அல்ல. அது அவருக்குள் இருக்கின்ற நியாயங்களாக இருக்கலாம். குர்ஆனும் சுன்னாவும் ஓரின சேர்க்கையை ஒருபோதும் வலுப்படுத்தவில்லை, அவர்களுக்கு வாழ்வளிக்கவும் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பார்வையாகவும் இருக்கிறது. 1886 ரிச்சர்ட் வான் என்று சொல்லப்படுகிறவர் முதலாக ஓரின சேர்க்கையாளர்கள் மனநோயாளிகள், இதை செய்கின்றவர்கள் நரம்பு தளர்ச்சியால் பீடிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. இப்படியான உரிமைகளுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த இமாம் இந்த நாட்டுல, இந்த உலகத்துல இப்படியான விஷயங்கள் எதுவுமே இங்க எம்மால் தர முடியாது, எமலோகத்துக்கு போய் பாருங்க அங்கே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு என்னவோ அந்த ஒரு மனிதரை யாரோ போட்டு தாக்கிட்டாங்க. இன்னும் அது சார்ந்த விசாரணைகள் போவதாக தெரிகிறது. சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வகையில் 1998ஆம் ஆண்டு இந்த உறவை அங்கீகரித்து சட்டங்கள் இயற்றப்பட்டது. அதற்கு பிறகு 2002ஆம் ஆண்டுல குழந்தைகளை அவங்க தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்ற சட்டங்கள் இயற்றப்பட்டது. அதே போல 2006ஆம் ஆண்டாகும் பொழுது திருமணத்திற்கான அங்கீகாரத்தையும் சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்தது. அதனால என்னவோ அங்கு ஒரு இமாம் தோன்றினாரு, ஒரு பள்ளிவாயல் அதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் எமக்கு தெரிகிற ஒரு விஷயம். பள்ளிவாயல்கள் முஸ்லிம்களை பொறுத்த வகையில ஒரு புனிதமான இடம், சத்தமிட்டு கூட பேசக்கூடாது, ஜுனுபாலியாக குளிப்பு கடமையானவர் கூட பள்ளியில் தரிக்க கூடாது, உடனடியாக வெளியில் வந்து விட வேண்டும் என்று அவ்வளவு தூரம் புனிதமாக பார்க்கப்படுகின்ற பள்ளிவாயல் ஓரினை சேர்க்கைக்கு வலு சேர்க்கிற மாதிரி அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமாக வலிக்கிற விஷயமாக பார்க்கப்படுது. ஓரினை சேர்க்கை என்பது இஸ்லாத்தில் மட்டுமல்ல, எல்லா மதங்களும் அதை வேண்டாம் என்று ஒதுக்கிய ஒரு அழுக்காகவும் அசிங்கமும் பார்க்கின்ற இந்த சந்தர்ப்பத்துல இப்படியான ஒரு இமாம் இந்த பள்ளிவாயலை பயன்படுத்தியது என்பது கண்டிக்கத்தக்க விடயம். என்றாலும் சட்டத்தை பொதுமக்கள் கையில் எடுப்பது என்பது அங்கீகரிக்க முடியாது. எனவே
இது போன்ற விஷயங்கள் சமூகத்தில் பாரதூரமான விளைவுகளை உண்டாக்கும் என்பதுதான் இந்த கொலை சம்பவம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நாங்க சென்ற காணொலிகளை சொல்லி இருந்தோம், பணம் பெற்றவர்கள் என்ற ஒரு பட்டியல் இருக்கிறது. அதுல பிரதமர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அவருடைய செக்ரட்டரி சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லி இருந்தோம். பல பேர் கேட்டிருந்தாங்க, இன்னும் நிறைய பேருடைய பேர் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோமே, அவர்களை பற்றி நீங்கள் பேசவில்லை என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. உண்மைதான், அமெரிக்காவுடைய ஒரு நிறுவனத்தினூடாக பணங்கள் பெற்றார்கள் என்று சொன்னோம் இல்லையா, அந்த பணத்தை வழங்கிய நபர் ஜோர்ஜ் சோரோஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய பணக்காரர் தான். அந்த பணக்காரரை 2016ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 7ஆம் தேதி நாட்டுக்கு வரவழைத்து பொருளாதார சம்பந்தமான பல கருத்தரங்களை செஞ்சிருந்தாரு. இவரை நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு மிக முக்கியமான பங்களிப்பு செய்தவர் அன்றிருந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே என்ற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு விமர்சனமும் பாராளுமன்றத்தை எழுதி பார்க்க முடிந்தது. இதுக்கான பதில்களையும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லி இருந்தார்கள். என்னதான் இருந்தாலும் நமக்கு இருக்கிற ஆபத்து என்ன அப்படின்னு கேட்டீங்களா, அரசியல்வாதிகள் இவைகளை ஆதரிப்பு என்பதுதான் மிக ஆபத்தான ஒரு விஷயம் என்பது நமக்கு தெரியுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது போன்ற குற்றங்களை உலகத்திலிருந்து நீக்க முடியாது. ஆனால் இவர்களுக்கு ஆதரவு வழங்கி சட்ட ரீதியாக அங்கீகரிச்சு இன்னும் வாழ்வாங்கு வாழ அவர்களுக்கான வழிகளை அமைத்துக் கொடுப்பது என்பதுதான் அபத்தமானதும் ஆபத்தானதும். எனவே நமக்கு தெரிகிற ஒரு விஷயம், எப்போதுமே அரசனுடைய சட்டங்கள் மக்களை காக்கிறதாக நான் நம்பி இருந்தோம். ஆனா இந்த அரசோட சார்ந்தவர்களே இதை ஊக்குவிக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் என்பதை நமக்கு புரிய முடிகிறது. எனவே இளைய சமூகத்தை இது போன்ற பாவங்களிலிருந்து, இப்படியான சீர்கட்டிலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோரை சாரும், பள்ளி வாயில்களை சாரும், மதஸ்தலங்களை சாரும். எனவே இவைகளுக்கு எதிராக பேச வேண்டிய கடமைப்பாடு நமக்கு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நிலைகள் மாற வேண்டுமாக இருந்தால் நாம் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக குரல் எழுப்புகின்றவர்களாக, இந்த அனாச்சாரத்தை ஒழிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வையும் பிரார்த்தனையும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.